Taste the Daily. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மரியாதை செலுத்துகிறார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. டிசம்பர் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு புரட்சி தலைவி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவியும் மரியாதை செலுத்துவார் என தலைமை கழகம் அறிவிப்பு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது நினைவிட நுழைவாயில் உட்புறத்தில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெறும். புரட்சி தலைவி நினைவிடத்தில் தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதை செலுத்த உள்ளனர் என தலைமை கழகம் அறிவிப்பு. பிற மாநிலங்களிலும் ஆங்காங்கே புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவ படங்களை வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும். கழக நிர்வாகிகளுக்கு அதிமுக தலைமை கழகம் அறிவுறுத்தல். பார்வையற்றோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணியை நேரில் அழைத்து பிரதமர் மோடி பாராட்டு. வீராங்கனைகளுக்கு இனிப்பு வழங்கி பாராட்டு தெரிவித்த பிரதமர் மோடி அனைவருக்கும் கிரிக்கெட் பேட்டை பரிசாக வழங்கினார். இந்திய விண்வெளியில் தனியார் துறையை அனுமதித்த போது இளம் தலைமுறையினர் அதை பயன்படுத்தி புரட்சிக்கு வழிவகுத்தனர். தற்போது இந்திய விண்வெளித்துறை உலக முதலீட்டாளர்களுக்கு கவர்ந்துள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நடைபெறவுள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கான மாநாட்டில் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பங்கேற்கிறார்கள். பயங்கரவாத எதிர்ப்பு, பெண்கள் பாதுகாப்பு, தடயவியல், அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். கோவையில் ஒடிசாவை சேர்ந்த 2 உட்பட 4 பள்ளி கல்லூரி மாணவர்களை சீரழிப்பதற்காக வைத்திருந்த 12 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் விடிய விடிய நடைபெறும் கஞ்சா விற்பனையால் தமிழக இளைஞர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவிலிருந்து கோவை உக்கடத்திற்கு 1470 போதை மாத்திரைகளை கடத்தி வந்த இளைஞர் சிக்கினார். 2.4, 3.4 என போட்டு விளம்பரப்படுத்தியது மட்டும்தான் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியின் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து 8 கிலோ கஞ்சாவுடன் வந்த பெண் வியாபாரி சிக்கினார். விடியாத ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் கஞ்சா புழக்கம் அதிகரித்து வரும் அவலம். சேலத்தில் ஓடும் காரில் ஏற்பட்ட தீ அணைக்கப்பட்ட நிலையில் காரில் இருந்த 400 கிலோ புகையிலை சிக்கியது. விடியாத திமுக ஆட்சியில் நாள்தோறும் குட்கா கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கிண்டியில் 21 கிலோ கஞ்சாவுடன் திரிபுரா மாநில பெண் மற்றும் 17 வயதுடைய சிறுவன் உட்பட 4 பேர் சிக்கினர். கிராமப்புற மாணவர்களையும் குறிவைத்து ஊடுருவிய கஞ்சா விற்பனை சமூகத்தின் அடிப்படை நெறிகளை சிதைக்கும் அபாயகரமான அவலம். திண்டுக்கல் நகர் மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள 8 வணிக கடைகளில் இருந்து கூலிப் உள்ளிட்ட 12 கிலோ குட்கா, பான் மசாலாக்கள் பறிமுதல். விடியாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ளதால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களின் நடமாட்டம் அதிகரிப்பு. கோவை மாவட்டம் பேரூர் பகுதியில் சட்டவிரோதமாக வெளிநாட்டு மதுபானங்களை விற்பனை செய்த நபர் பிடிபட்ட நிலையில் அவரிடமிருந்து 95 மதுபாட்டில்கள் சிக்கியது. விடியாத திமுக அரசு ஏற்கனவே வீதிக்கு வீதி மதுபான கடைகளை திறந்து வைத்துள்ள நிலையில் இதுபோன்ற சட்டவிரோத மது விற்பனையால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குடிபோதையில் நண்பரை அடித்து கொலை செய்தவர் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் நாள்தோறும் அதிகரித்து வருவது சட்டம் ஒழுங்கை கேள்விக்குறியாக்கி உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு.
ஈரோடு மாவட்டம் பெரிய சேமூர் அருகே 5 சவரன் தங்க நகைக்காக தனியாக இருந்த மூதாட்டியை கழுத்தறுத்து கொலை. துருப்பிடித்த இரும்புக்கார முதல்வரின் ஆட்சியில் பணம் மற்றும் நகைகளுக்காக நடைபெறும் கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் வீட்டில் நிம்மதியாக உறங்கக்கூட முடியவில்லை என பொதுமக்கள் அச்சம். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே மதுபோதையில் சித்திக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த மகனை கொலை செய்த தந்தை. விடியாத திமுக ஆட்சியில் மதுவால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையிலிருந்து வேலந்தாவளம் வழியாக இருசக்கர வாகனத்தில் கேரளாவிற்கு கடத்தப்பட இருந்த 40 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ளதால் அனைத்து சட்டவிரோத செயல்களும் தங்கு தடையின்றி நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி தரவைக்குளம் மீனவர்கள் மீது நெல்லை கூத்தங்குழியைச் சேர்ந்த மீனவர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்கியதில் ஒருவர் படுகாயம். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் பெட்ரோல் குண்டு மற்றும் துப்பாக்கி கலாச்சாரம் தலை தூக்குவதால் வெளியில் நடமாடவே அச்சமாக உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. சென்னையில் 250 காவல்துறையினர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரசு காவலர் குடியிருப்பு வீடுகளை வாடகை மற்றும் குத்தகைக்கு விட்டு வசூலில் ஈடுபட்டு வந்தது அம்பலம். பொம்மை முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் உள்ள காவல்துறை உட்கட்டமைப்புகள் முறையாக நெறிப்படுத்தப்படாததால் பல்வேறு முறைகேடுகள் அரங்கேறும் அவலம். அரசு தரப்பில் சார்ஜிங் நிலையம் அமைத்து தராததால் மின் ஆட்டோக்களை சார்ஜ் செய்வதில் சிக்கல் நிலவும் காரணத்தால் மின் ஆட்டோக்களை அரசிடமே திருப்பி ஒப்படைத்து வரும் பெண்கள். முறையான ஓட்டுநர் பயிற்சி தராதது மற்றும் சார்ஜ் செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தாத திட்டமிடல் அற்ற திமுக அரசு விளம்பர நோக்கில் ஆட்டோக்களை அளிப்பதால் யாருக்கு என்ன பயன் என பெண்கள் கிடுக்குப்பிடி கேள்வி. ஊதிய உயர்வு வழங்கப்படாததால் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சி, வருகை பதிவு, வழிகாட்டுதல்கள் உள்ளிட்டவற்றை தினசரி பதிவேற்றம் நலம் நாடி செயலியை புறக்கணித்து வரும் சிறப்பு பயிற்றுநர்கள் வருகிற 3ஆம் தேதிக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தலைமை செயலகம் முற்றுகையிடப்படும் எனவும் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தப்படும் எனவும் விடியா அரசுக்கு எச்சரிக்கை. ரோட் ஷோ அனுமதிக்கான தமிழக அரசின் வரைவு வழிகாட்டு விதிமுறைகள் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டிய நிலை போல் உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் விமர்சனம். வழிகாட்டு நெறிமுறைகள் ஒவ்வொன்றையும் எதிர்த்து வழக்கு தொடரும் வகையில் உள்ளதாகவும் உயர்நீதிமன்றம் அதிருப்தி. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் பாதுகாப்பு உபகரணங்களின்றி குப்பை கழிவுகளை வெறும் கைகளால் அள்ளும் தூய்மை பணியாளர்களின் அவல நிலை. பலமுறை தெரிவித்தும் அதிகாரிகள் கண்டு கொள்ளாததால் ஒப்பந்ததாரர் மற்றும் கவுன்சிலர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே வீர சோழன் பத்திரப்பதிவு அலுவலரின் காரை மடக்கி சோதனை செய்ததில் கணக்கில் வராத 3,24,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல். ஊழல் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் குவியும் லஞ்சங்களால் அவை அறிவிக்கப்படாத அரசின் கருவூலங்களாகவே மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சென்னை மண்டலத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் 10% மற்ற மண்டலங்களில் 5% மது விற்பனை குறைந்ததால் அதிகாரிகள் ஆய்வு. அரசு பள்ளிகளில் போதிய ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் அது தொடர்பாக ஆய்வு நடத்தி காலி பணியிடங்களை நிரப்பாமல் மது விற்பனை குறைந்தது குறித்து விடியா அரசின் அதிகாரிகள் ஆய்வு நடத்துவதாக மக்கள் விமர்சனம். இலவச மடிக்கணினி திட்டம் மீண்டும் தொடங்கப்பட்டதாக வரும் போலி ஆன்லைன் பதிவுகளால் தொடர்ச்சியாக ஏமாற்றமடையும் பள்ளி கல்லூரி மாணவர்கள். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசால் முடக்கப்பட்டுள்ள புரட்சி தலைவி அளித்த அற்புத திட்டமான இலவச மடிக்கணினி திட்டம் மீண்டும் தொடங்கப்படாதா என எதிர்நோக்கியுள்ள மாணவர்கள் போலி பதிவுகளை நம்பி ஏமாறும் அவலம். நாடு முழுவதும் அனைத்து தனியார் மற்றும் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களிலும் விரிவான தணிக்கையை நடத்த மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. இந்த ஆய்வு கல்வித்தரம் மற்றும் அங்கீகாரம் தொடர்பான குறைகள் காரணமாக நடைபெற உள்ளதாகவும் ஆய்வு முடிவுகள் கல்வித்துறை சீர்திருத்தத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் நிபுணர்கள் கருத்து.
விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியில் பள்ளி வாசலில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து இளைஞர் கத்தியால் குத்திய விவகாரம். 2 நாட்களுக்கு பின் பள்ளி வாசலை திறக்க முயற்சி செய்ததை கண்டித்து பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணின் உறவினர்கள் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. பதினான்கு மாதங்களுக்கு பிறகு வரலாற்று சாதனை படைத்தது இந்திய பங்குச்சந்தை. நேற்று சென்செக்ஸ் 85,939 பங்குகளும், நிப்டி 26,306 புள்ளிகள் என்ற புதிய உச்சம் தொட்டதால் சில பங்குகளில் ஏற்ற இறக்கம் இருந்தபோதிலும் லாபம் பெற்ற பங்குதாரர்கள் மகிழ்ச்சி. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 195 புள்ளிகள் உயர்ந்து 85,907 புள்ளிகளுடன் வர்த்தகம். தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 40 புள்ளிகள் உயர்ந்து 26,266 புள்ளிகளுடன் வர்த்தகம். டிட்வா புயல் எதிரொலியால் ராமேஸ்வரத்தில் மீன்பிடி விசைப்படகுகள் தரைத்தட்டி நின்றது. தரைத்தட்டி நிற்கும் படகை மீண்டும் பணியில் மீனவர்கள் தீவிரம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக நாகப்பட்டினம் துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை அடுத்து மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயல் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. புதுச்சேரிக்கு தென்கிழக்கு 430 கிலோமீட்டரிலும் சென்னையிலிருந்து 530 கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் டிட்வா புயல் மையம் கொண்டுள்ளதன் காரணமாக சென்னை மெரினா மற்றும் மயிலாடுதுறை கடற்கரை பகுதிகளில் கடும் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கடல் சீற்றம் மற்றும் காற்றின் வேகம் காரணமாக கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் அச்சம். ராமேஸ்வரம் ஒலைக்குடா பகுதியில் பலந்த சூறைக்காற்று கடல் கொந்தளிப்பு காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டு பிரதான சாலை சேதம். 400க்கும் மேற்பட்ட மீனவர் குடும்பங்கள் பரிதவிக்கும் நிலையில் விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ மக்கள் கோரிக்கை. டிட்வா புயல் காரணமாக பாம்பன் கடற்பகுதியில் சூறைக்காற்று வீசியதால் ராமேஸ்வரம் நோக்கி வந்த அனைத்து ரயில்களும் மண்டபம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு பேருந்து மூலமாக பயணிகள் அனுப்பி வைப்பு. மறு அறிவிப்பு வரும் வரை ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் ரயில்கள் அனைத்தும் மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே செம்மறி குளத்தில் மழைநீர் மற்றும் வெள்ளநீர் மூழ்கிய 5000க்கும் மேற்பட்ட வாழை மற்றும் பப்பாளி விவசாயம். ஆபத்தான முறையில் படகில் சென்று வாழைத்தார்களை மீட்டு வரும் விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென கோரிக்கை. தென் தமிழகம் மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் நாகை, நெல்லை, திருவாரூர், தூத்துக்குடி கடலோர மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான படகுகள் கரையோரம் நிறுத்தி வைப்பு. புயல் எச்சரிக்கையால் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். தமிழகத்தின் திருநெல்வேலி, தூத்துக்குடி கடற்கரை உள்ள 142 லட்சம் டன் அரிய கனிமங்களை கேரளாவின் KMML நிறுவனம் சுரண்ட முன்வருவதாக கடும் விமர்சனம். கடந்த 4 ஆண்டுகளாக செயலிழந்த தமிழக அரசு இந்த வளங்களை அண்டை மாநிலத்திற்கு ஒப்படைக்கும் திட்டங்களை விவாதிப்பதால் உள்ளூர் தொழில் முனைவோரிடம் பெரும் பதற்றம். சமூக ஊடகங்களில் பரவும் இழிவான, அநாகரிகமான மற்றும் சமூகத்துக்கு தீங்கான உள்ளடக்கங்களை தடுக்க பதிவேற்றத்திற்கு முன் பரிசோதனை வழிமுறை உருவாக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. வழிகாட்டுதல் வரைவை 4 வாரங்களுக்குள் வெளியிட்டு பேச்சு சுதந்திரத்துடன் சமூக பாதுகாப்பை சமநிலைப்படுத்தி குழந்தைகள் மற்றும் பொதுமக்களை பாதுகாக்க இந்த அவசர நடவடிக்கை அவசியம் என நீதிபதிகள் வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே லேத் பட்டறை உரிமையாளர் வீட்டில் 35 சவரன் நகை மற்றும் 3,50,000 பணம் கொள்ளை.
செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை திறனின்மையால் சர்வசாதாரணமாக அரங்கேறும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சம். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே கடந்த 2 மாதங்களுக்கு மேல் குடிநீர் பிரச்சினை உள்ளதால் குடிநீர் வசதி கேட்டு 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல். விடியாத திமுக ஆட்சியில் மக்களுக்கு அடிப்படை தேவையான குடிநீர் வசதியை கூட முறையாக செய்து கொடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 18 மாதங்களாக பேராசிரியர், இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமலும் பதவி உயர்வு மற்றும் இடமாறுதல் கலந்தாய்வுகள் தாமதமாக நடப்பதாகவும் மருத்துவர்கள் குற்றச்சாட்டு. அடுத்த மாதம் முதுநிலை வகுப்புகள் தொடங்கும் நிலையில் பேராசிரியர் நியமன தாமதங்கள் கல்வி தரத்தையும் NMC எனப்படும் வருகை பதிவு நடவடிக்கைகளையும் பாதிக்கக்கூடும் என பேராசிரியர்கள் எச்சரிக்கை. புள்ளியியல் துறை ஆராய்ச்சி மாணவ மாணவியர் AI உதவியுடன் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மத்திய புள்ளியியல் துறையின் பீட்டா வெர்ஷன் இணையதளத்தை பயன்படுத்த வேண்டுமென UGC அறிவிப்பு. இந்த புதிய இணையதளம் மாணவ மாணவியருக்கு தேவையான சமூக, பொருளாதார மற்றும் புள்ளியியல் தகவல்களை துல்லியமாக வழங்கும் திறனுடையது என்றும் UGC கருத்து. திருவண்ணாமலையில் உண்ணாமுலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார் கற்பக விருட்ச வாகனத்திலும் பராசக்தி அம்மன் வெள்ளி காமதேனு வாகனத்திலும் எழுந்தருளி 4ஆம் நாளில் மாட வீதிகளில் உலா. பஞ்சமூர்த்திகளுக்கு கோவில் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில் பக்தர்கள் சுவாமி தரிசனம். ஆந்திர மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த 26ஆம் தேதி மட்டும் 4 கோடி ரூபாய் காணிக்கை. 73,670 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாகவும் 26,062 பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தியுள்ளதாகவும் கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. வெளிநாடுகளில் சொத்து வைத்திருப்போர் வருமான வரி தாக்கலில் அதனை காட்டாமல் இருந்தால் மீண்டும் வரி கணக்கு தாக்கல் செய்ய வருமான வரித்துறை அறிவுறுத்தல். வெளிநாடு சொத்துக்களை வருமான வரி தாக்கலில் தெரிவிக்கவில்லை என்றால் கருப்பு பண தடுப்பு சட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் அபராதமும், கணக்கில் காட்டாத சொத்து மீது 30% வரி மற்றும் 300% அபராதமும் விதிக்க முடிவு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலேயே ஏர் ஆம்புலன்ஸ் உட்பட 24 மணி நேர மருத்துவ சேவைகளை டிஜிட்டல் முறை மூலம் பெறும் வசதி ஜனவரி 1 முதல் செயல்பட உள்ளதாக அறிவிப்பு. நாடாளுமன்றத்தில் தயாராகி வரும் நவீன நூலகத்தில் மசோதாக்கள், சட்டங்கள் மற்றும் விவாதங்கள் குறித்த விவரங்களை AI உதவியுடன் விருப்ப மொழியில் மொழி மாற்றம் செய்யவும் ஏற்பாடு. 13 செயற்கைக்கோள்கள் சுமந்து கொண்டு விண்ணில் பாய்ந்த தென்கொரியாவின் நியூரி ராக்கெட் வெற்றிகரமாக புவி சுற்றுவட்டத்தில் நிலைநிறுத்தம். வடக்கு வெளிச்ச ஒளி, புவி வளிமண்டலம், கடலில் பிளாஸ்டிக் குப்பைகள் ஆகியவற்றை ஆராய்ச்சி செய்யும் இந்த செயற்கைக்கோள்கள் தென்கொரியாவின் விண்வெளி திறனை உறுதிப்படுத்தி உள்ளன. நேபாள அரசு 3 இந்திய பகுதிகள் அடங்கிய வரைபடத்துடன் வெளியிட்ட புதிய 100 ரூபாய். 2020ஆம் ஆண்டே இந்தியா கடும் எதிர்வினையாற்றியிருந்த நிலையில் மீண்டும் எல்லை குறித்து சர்ச்சையை ஏற்படுத்தும் நேபாளம். டெங்குவை 1 டோஸ் மூலம் குணப்படுத்தும் உலகின் முதல் தடுப்பூசியை கண்டுபிடித்து பிரேசில் சாதனை. புட்டாண்டன் டிவி என பெயரிடப்பட்டுள்ள புதிய தடுப்பூசி 12 வயது முதல் 59 வயதுக்குட்பட்டோருக்கு செலுத்த தகுதி வாய்ந்தது என தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு.